Good morning, மக்களே. This is Nilofer, NILO'S HALO. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, கண்டிப்பா குட் மார்னிங்லயே தெரிஞ்சிருக்கும்ல. நான்லாம் காலையில எந்திரிக்கிற ஆளா. ஒரு சன்ரைஸ் வீடியோ, மார்னிங் வாக் அட் கிளிஃப் ரோட், அப்புறம் அப்படியே அந்த பீச், இந்த மாதிரி விஷயங்களை மார்னிங் எப்படி இருக்க போகுது அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஐயோ தூக்கமா வருது, பட் ஸ்டில் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஸோ என் தங்கச்சி வராத ஒரு காரணத்தினால நானே தூக்கிட்டு கிளம்பிட்டேன். சரி இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னுட்டு. பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த ட்ரைபோட அது இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வர போகணும் அப்படின்னு நினைக்கும்போது மார்னிங்கில் இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆஹா, நான் கடலுக்குள்ள ஏறும்போது தான் இவ்வளோ தண்ணி வரணுமா? நாளா நலஞ்சா திருப்பி போக மாட்டேனேடா. டே அது ஒருக்க கல்லுக்கு ஏறிக்கிறேன். கொஞ்ச நேரம் அலை கம்மியா வரீங்களா? நன்றி. ஒரு வழியா ஏறி உட்காந்தாச்சு. இதுல என்ன பியூட்டி கேட்டீங்கன்னா, சன்ரைஸ்ன்னு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஆனால் உண்மையிலே இந்த பக்கம் சன் செட்டு தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மேட்ரே நான் மறந்துட்டேன். சென்னை வைப்பில் நான் பாட்டுக்கு சன்ரைஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டு தப்பான இடத்துக்கு சன்ரைஸை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நானும் சன் இதில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். வெறும் லைட்டு தான் வருது. ஏன்னா சன் அந்த பக்கம் உதிக்குமா? அறிவில்லை பார்த்தீங்களா? பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு மார்னிங்காக சீயை பார்த்தா நல்லா இருக்கும்ல, ஜாலியாக. அது மாதிரி ஜாலியாக இருக்குது. சீயோட சவுண்டு, அந்த வேவ்ஸு, அதோட சவுண்டு. அப்பா ஒரு பாட்டு கேட்டுன்னு ஜாலியான ஒரு மூடில் இளையராஜா பாட்டை கேட்டு அப்படியே இந்த கடலை பார்த்துட்டு அங்கங்கே போட்ஸை பார்த்துட்டு. லிட்டரலாக எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. நான் பாட்டுக்கு ஏறி இங்கே உட்காந்துட்டேன். ஒரு வேளை கடல் தண்ணி இங்கே ஏறினே இருக்குமோ? லைட்டாக பயமாக தான் இருக்காங்க. இந்த நைஸாக வாக்கிங் வருவாங்கலாம். அதை பார்த்து போகும்போது நைஸாக யாராவது இந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அதனால தான் அந்த பக்கம் திரும்ப ஒரு ப்ரொஃபைலில் உட்காந்துட்டு நம்ம கண்ணு கேமரா பக்கமே இருக்கு. யாரையும் நம்ப முடியல, என்ன செய்யறது? அப்படியே பிறந்து வளர்ந்து தண்ணி ஏண்டா அங்கெல்லாம் தண்ணி வருதுன்னா மேலே வந்தேன். மேலேயும் தண்ணி வந்தா நான்லாம் எங்கே போறது? ஆனால் வாட்டர் ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் கொஞ்சம் அப்படியே அது பேர் என்ன பிளாஸ்டிக்காக வரும்ல, இங்கே அதெல்லாம் இல்லை. நல்லா ஜாலியாக சூப்பராக இருக்குது. தண்ணியும் அப்படியே மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும்ல நம்ம ஊரில், அந்த மாதிரியும் இல்லை. அது மாதிரி லைட்டாக தான் இருக்குது. ஏண்டா அதே கடல் தான் உலகம் பூரா இருக்குது. அதையும் ஒரு கடலும் ஒரு மாதிரி இருக்குன்னு தெரியல. தனியாக பைத்தியக்காரி மாதிரி போகலாம். அது இது வீடியோ எடுத்து நீங்களும் பார்த்து இதெல்லாம் தேவைதானா கோபி? இந்த வரேன், அது அடுத்த தண்ணி வரதுக்குள்ள இறங்கிடுறேன். அதாவது நாங்க உட்காந்து சொல்லி முடிக்கல, ஏன்னா பீச் இவ்வளோ கிளீனா இருக்கு அப்படின்னு. அதுக்குள்ள குப்பை போடுறானுங்க. எங்கே பார்த்தாலும் குப்பை போடுறாங்க. அதனால நீங்க கேட்கறது இப்ப எனக்கு புரியுது. நிலோ நீ மட்டும் ஒழுங்கா நீ குப்பை போடுறது இல்லையா அப்படின்னு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்றேன். பட் ஆனா சப்கான்சியஸ் மைண்ட்ல சாப்பிட்டோன்னு டப்புன்னு தூக்கி போட வந்துருது. பட் ஆனா நானுமே கண்ட்ரோல் பண்றேன். இது விஷயம் எனக்கும் தான். முடிஞ்ச அளவுக்கு குப்பை போடாம இருக்கலாம். அதுதான் எனக்கு நானே சொல்லிக்கிறது. இந்த வீடியோ பாக்குற நீங்களும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நானா கையை தட்டி நானா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா வருதான்னு கூட தெரியல. என்னன்னா கிளிஃபுக்கு அந்த சைடு வாட்ஸே சன் அங்க வந்துட்டு இருக்கு. ஸோ கிளிஃபோடைய பீச் எல்லாமே நிழல்ல இருக்குது. அப்படியே உள்ள பார்த்தோம்னா அங்கே கடல்ல லைட் எரியுது. அதாவது லைட்டுனா வெளிச்சம், சன்னோட வெளிச்சம் டைரக்டா கடல்ல படுது. அதுக்கப்புறமா தான் உள்ள இங்க வந்துட்டே இருக்கு. இப்பதான் புரியுது, சன் ரைசஸ் இந்த ஈஸ்டா வெஸ்டா? செட்ஸ் இன் வெஸ்ட். ஆமா,
ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்ல இருந்து அப்படியே ரைஸ் ஆகி வெஸ்ட்ல முடியுதா? ஆமா, ஏதோ ஈஸ்ட் வெஸ்ட் குழம்புறேன், ஏதோ ஒன்று. அந்த பக்கம் சன் வருது, இந்த பக்கம் சன் முடியுது. ஸோ வந்து அந்த ஒரு இதுல போய் டப்புக்கடின்னு கடல்ல முடியப்போதான். அதனால இந்த இடம் நிழல்ல இருக்கு, அந்த இடம் வந்துட்டு பிரைட்டா இருக்கு. ஆக்சுவலா போட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு இந்த இடம் ரொம்ப நல்லாவும் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு மார்னிங் சன் பிடிக்காதுன்னு வாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும். கடல் வந்து அழகா லைட் போட்ட மாதிரி பிரைட்டா இருக்கும். நம்ம நிழல்ல உட்காந்து அதை என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு. தூக்கத்துல இருந்து எஞ்சி வந்தவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுல நாடு ஒண்ணு. சரி, இப்படி பார்த்ததோட கடல்ல ஒரு வாக்க போட்டு அப்படியே கடலோட லாஸ்ட்ல வந்து கிளிஃபுக்கு ஏறி திருப்பி பேக் அப்படியே நம்ம வந்து ரூமுக்கு நடந்துட்டு போயிடலாம். வாங்க போகலாம். இந்த கடலுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புவோம் நம்மளும். அப்பா, இப்படியே நடந்து போனா பீச் வரும். ஜாலியா ஒரு டைம் லாப்ஸை போட்டு கிளம்பி போவோம் நம்ம ஊருக்கு. காலை வெயில் சுள்ளென்று முகத்திலே அடிக்கிறது. சூரியன் சுள்ளுன்னு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா என்னை வந்து திட்டி எழுப்புவாங்க. நான் வந்து சின்ன பிள்ளையில எங்க ஊர்ல இருக்கும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. நல்லாதான் இருக்கு. இதுவும் செம்ம என்ஜாய்மெண்ட், ஃபுல் ஃப்ளெஜ் ஃபன்னா. தனியா பைத்தியக்கார மாதிரி நானும் என்னையே வீடியோ எடுத்துன்னு வரேன். எல்லாரும் திரும்பி நம்மளே பார்க்குறாங்க. கொஞ்சம் சங்கோச்சமாக தான் இருக்குது. ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த மாதிரி லூஸ் மாதிரி நான் பாட்டுக்கு பேசுகிறேன், நான் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபன் அண்ட் இட்ஸ் கியூட் டு மீ. ஏன் கைண்ட் ஆஃப் வே கியூட். ஐயோ, இந்த பையன் என்னை பார்த்து சிரிக்கிறானே. ஐ டு ஐ கான்டாக்ட் வந்துட்டு ஒரே ஃபன்னா இருக்கு. ஆக்சுவலா யூடியூபரா என்னையா கூப்பிட்டீங்க யூடியூபர்னு? கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் நவ் ஒன்லி. தேங்க்யூ. என்னையும் யூடியூபர்லாம் கூப்பிடுறாங்கப்பா, ஹாப்பியா இருக்கு. அப்படி கைண்ட் ஆஃப் ஃபன் தானே இதுவும். ஸோ மார்னிங் அட் வர்க்கலா பீச் இவ்வளோதான். என்ன கன்றாவி வருதுன்னு கூட தெரியல. நான் பாட்டுக்கு பேசிட்டு நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறேன். நானும் ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணுமே வந்து கஷ்டமா தெரியல. ஆஹா, இங்க பாத்தீங்கன்னா சர்ஃபிங்க்கு வந்து கிளாஸ் எடுத்து அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மார்னிங் ஆனா நல்லா சூப்பரா இருக்கும் போல. இந்த மாதிரி ஃபேமிலி சார்லாம் விளாடுறாங்க. நானும் என்னத்த கல்யாணத்தை பண்ணி என்னத்த ஃபேமிலியை ஆரம்பிச்சு, நானும் ஒரு பெண் தானே. பரவாயில்ல. பாருங்க, இந்த மனுஷனெல்லாம் குழந்தைக்கு சாண்ட் கேசல் கட்டி கொடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, லெட்ஸ் கட் இன் டு த சேஸ். நமக்கு இது தேவை கிடையாது. இப்போ நமக்கு தேவை வந்து ஒரு பீச் வீடியோ. அதானே, அதுக்கு தானே வந்தோம் நம்ம. அம்மே இத வேற இந்த சோலோ விளாகர்ஸ்லாம் எப்படிதான் நீங்க ஹேண்டில் பண்றீங்க? கஷ்டமா இருக்குது எனக்கு. யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் கத்துக்கணும், பழகிக்கணும். நம்ம தனியா இருந்தா தானே நமக்கு வந்து வீடியோ எடுத்துக்கொள்றதுக்கு மற்றது எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். நான் பாட்டுக்கு நடந்து எங்கன்னா போயிட்டு போறேன். நைட் நேரத்துல வந்தபோதே எனக்கு தெரியல எங்கிட்ட இறங்கி எங்கிட்ட இறங்கணும்னு. இதுல நான் எங்கடா போறது? சர்ஃபிங் நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் மேலே ஏறுற பாதை இருக்கு. நான் நினைச்சேன் அப்ப என்னதான் எங்கேயோ நம்ம போயிட்டோம். ஆஹா, இந்த அங்கிள் பாருக்கு கியூட்டா யோகா பண்றது மனுஷன். நிஜமாலே இப்பெல்லாம் பண்ண அமைதி வருமோ? எங்கத்த தனியா வீடியோ எடுத்துட்டு தனியா நான் பாட்டுக்கு போயிட்டு ஐயோ, இந்த படிக்கட்டையா வந்து மாட்டேன்.
இது ஏறுறதுக்குள்ள காட்டுறேன் எப்படி ஏறுறதுன்னு. எப்படி ஏறுறதுன்னு காட்டுறேன்னா எப்படி ஏறுறதுன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை, அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத தான் சொன்னேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படிக்கட்டே கொய்யால ஏறணும்னு நான் நினைக்கிறேன், உன்னை ஏற விட மாட்டேன் அப்படின்னு இருக்கும். இதுல கஷ்டப்பட்டு ஏறணும்னாலே ரொம்ப கஷ்டம். இதுல நின்று 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 எடக்கல்ல போகும்போது இப்படி ஏறினது வயநாட்டுல. இறங்கும் போது ஜாலியா அங்க சூப்பரா இறங்கினேன். என்ன ஏறும்போது கஷ்டமா இருக்கு, அப்படியே ஸ்டீப்பா போயிட்டே இருக்கு. ஐயோ இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த மாதிரி இடம் போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா நான் பாட்டுக்கு இப்படி கையை தூக்கிடுன்னா கிராவிட்டியில கை போட்டு இழுக்குது, வலிக்குது. இந்த மாதிரி கேமரா கியர்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு போனை தூக்கிட்டு விளாகர்னு கிளம்புனா இப்படிதான் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டாதான் வீடியோ வரும். ஏறுவோமா? இந்த கையில மாத்திக்கிறேன். இவங்க வேற காலங்காத்தால ஒரு கடையும் திறந்து வச்சில்ல, மேலே ஏறி ஜூஸ் ஏதாவது குடிக்கலான்னு மினிமம் 100 ரூபா கேட்குறாங்க. ஏய், எங்க ஊரை பக்கம் ஜூஸ் கடை வரீங்களாடா? 1 லிட்டர் ஜூஸே 40 ரூபா தான்டா. நீ என்னடானா ஒரு டம்முக்கு கொண்டு கிளாஸை கொடுத்துட்டு 100 ரூபா வாங்குறியே அப்படின்னு மனசு வலிக்குது. அங்க தெரியுதா சன்ரைஸ் பார்த்தாச்சுங்க. ஏறி 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 அப்பா ஏன்னா வர்க்கலாவுடைய ரோடோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடம்லாம் நைட் எப்படி திரும்ப இருந்துச்சு, கலகலகலன்னு இருந்துச்சு. காட்ஸ் ஓன் கண்ட்ரி கிச்சன் தான் கடைசின்னு என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த பக்கம் இன்னொரு 2 கடை இருக்கு. திருப்பி நான் டைம் லாப்ஸ் எடுத்துட்டு ரூமுக்கே கடைன்னு போயிடுறேன். டைம் லாப்ஸ் போயிடலாங்க. அப்போ என்னால் முடியல. That's all for the video guys. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். நான் போய் அடுத்து என்னோட டே பிளான் பண்ணி எங்கே போகலாம் அடுத்து நான் கிளம்ப போகிறேன். ஸோ that's all for the video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோவில் சொல்கிறது தான் மை எனர்ஜி இஸ் மோஸ்ட்லி ட்ரைன்ட் அவுட். ஸோ அதோட நான் பை சொல்லிட்டு கிளம்புறேன். நான் நிலோஃபர். பாய்.